இந்திய மக்களின் பொருளாதார அந்தஸ்தாக தங்கத்துக்கு அடுத்தபடியாக உள்ள நில உச்சவரம்பானது ஒவ்வொரு மாநிலத்திற்கு மாநிலம் மாறுபடுகின்றது. அதனை பற்றி சுருக்கமாக விவரிக்கின்றது இந்த தொகுப்பு. இந்திய மக்களின் பொருளாதார அந்தஸ்தாக தங்கத்துக்கு அடுத்தபடியாக நிலம்தான் உள்ளது. இந்தியாவில் ஒருவர் எவ்வளவு விவசாய நிலத்தை வாங்க முடியும் என்பது பலருக்கு முழுமையாக தெரியாத விஷயமாக இருக்கிறது. இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்கள் விவசாய நிலங்களை வாங்குவதில் பல்வேறு நடைமுறைகளை பின்பற்றுகின்றன. அவற்றை இந்த தொகுப்பில் அறிந்து கொள்ளலாம். தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் விவசாய நிலம் வாங்க விரும்பும் எவருக்கும் எங்கும் எந்த தடையும் இல்லை. இருப்பினும் நிலத்தின் அதிகபட்ச பரப்பளவு 59.95 ஏக்கருக்கு மிகாமல் இருக்க வேண்டும் என்பது மட்டுமே ஒரே ஒரு நிபந்தனை. தமிழகத்தை போலவே கேரளாவிலும் விவசாய நிலங்களை யார் வேண்டுமானாலும் வாங்கலாம். கேரள நில சீர்திருத்த சட்டம் 1963 படி நிலப்பரப்பின் உச்சவரம்பு ஒவ்வொரு வழக்கிற்கும் மாறுபடும் மற்றும் விவசாய நிலங்களுக்கும் பொருந்தும். உதாரணமாக, ஒரு குடும்பத்தில் 5 உறுப்பினர்களுக்கு மேல் இல்லை என்றால் உச்சவரம்பு பரப்பளவு 12 ஏக்கருக்கு குறைவாகவும் 15 ஏக்கருக்கும் அதிகமாகவும் இருக்கக்கூடாது. மகாராஷ்டிராவில் விவசாய நிலத்தை ஒரு விவசாயி மட்டுமே வாங்க முடியும். விவசாயம் செய்யாதவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் முன் அனுமதி பெற்று மட்டுமே விவசாய நிலத்தை வாங்க முடியும். இங்கு விவசாய நிலம் வாங்குவதற்கான உச்சவரம்பு 54 ஏக்கர் உள்ளது. மகாராஷ்டிராவை போலவே குஜராத்தில் ஒரு விவசாயி மட்டுமே விவசாய நிலத்தை வாங்க முடியும். ஆனால் 2012இல் குஜராத் உயர் நீதிமன்றம் இந்தியாவில் எங்கு வேண்டுமானாலும் விவசாய நிலத்தை வாங்கலாம் என்று உத்தரவு பிறப்பித்தது. அதற்கு முன்பு வரை விவசாய நிலங்களை விவசாயம் செய்யாதவர்களால் வாங்க முடியாது. மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் ஆகிய இந்த 2 மாநிலங்களிலும் விவசாய நிலம் வாங்குவதற்கு எந்த தடையும் இல்லை. ஹரியானா அரசு மாநிலத்தின் குறிப்பிட்ட பகுதிகளை கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளாக வரையறுத்து அறிவித்துள்ளது. இந்த பகுதிகளில் விவசாய நிலத்தை விவசாயம் அல்லாத நோக்கங்களுக்காக வாங்கும் பட்சத்தில் ஹரியானா அரசாங்கத்திடம் இருந்து அனுமதியையே பெற வேண்டும் என அறிவிக்கப்பட்டது. ஹிமாச்சல பிரதேசத்தை சேர்ந்த ஒரு விவசாயி மட்டுமே மாநிலத்தில் விவசாய நிலத்தை வாங்க முடியும். ஹிமாச்சல பிரதேச அரசாங்கத்திடம் இருந்து முன் அனுமதி பெறுவதன் மூலம் மட்டுமே வெளியாட்கள் விவசாய நிலத்தை வாங்க முடியும். மேலும் இங்கு நில உச்சவரம்பு 32 ஏக்கராக உள்ளது. பஞ்சாப் மாநிலத்தில் நில உச்சவரம்பு சட்டம் 1972 படி விவசாய நிலத்தை சொந்தமாக வைத்திருப்பதற்கான உச்சவரம்பு 52 ஏக்கர் ஆகும். 2017 ஆண்டில் பஞ்சாப் நில உச்சவரம்பு சட்டத்தில் ஒரு திருத்தம் செய்யப்பட்டு விவசாய நிலத்தை விவசாயம் அல்லாத பயன்பாட்டிற்காக வாங்க அனுமதித்தது. நிலத்தை வாங்கிய நாளிலிருந்து 1 வருடத்திற்குள் நில பயன்பாட்டை மாற்றுவதற்கு ஆட்சியரிடம் தெரிவித்து அனுமதியை பெற வேண்டும். இந்தியாவின் சில மாநிலங்களில் ஒரு விவசாயி மட்டுமே விவசாய நிலத்தை வாங்க முடியும். சில மாநிலங்களில் அப்படி எந்த தடையும் இல்லை. வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மற்றும் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் விவசாய நிலம், தோட்ட சொத்துக்கள் அல்லது பண்ணை வீடுகளை வாங்க முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது.